அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் முழுக்க சித்தார்த் சாரே ஒர்க் பண்ணி, அவரு என் கசின் ஒருத்தர் இருப்பாருங்க, ஒரு சின்ன பையன். அவரோட பாடி லாங்குவேஜ் நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம படத்துக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு. நெறைய விஷயங்கள் இப்ப அந்த 17ல பார்த்தா ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு. இங்கேயும் துருத்துருன்னு போயிட்டே இருப்பாரு. இவர் சொல்லும்போது அதை கவனிக்க கூட மாட்டாரு. டக்குன்னு அங்க திரும்புவாரு, இன்டரப்ட் பண்ணுவாரு. அப்படி இருக்கும். அதே விஷயத்த காலேஜ்ல வந்து வேற மாதிரி லைட்டா குறைச்சிருப்பாரு. என்கிட்ட ஒவ்வொரு போர்ஷன் அப்பயும் கேட்பாரு, ஸ்ரீ இதுல அந்த ஸ்கூல் போர்ஷனோட பாடி லாங்குவேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு எபிசோடுக்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. இதுல இது பண்ணா நல்லா இருக்கும், இதெல்லாம் அந்த இடத்துல பண்ணது இங்க வரக்கூடாதுன்றதை அவாய்ட் பண்ணி. இன்ஃபேக்ட் 4th எபிசோட்ல பார்த்தா அந்த காஸ்டியூமோட ஸ்டிச் வரைக்கும் அவரோட எஃபர்ட் நிறைய இருந்தது. அந்த ஐடில ஒர்க் பண்ற அந்த மிடில் ஏஜ் இதுக்கு பேண்ட் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஃபிளீட் வச்சு, இன்னுமே அப்பதான் ஒரு மாதிரி ரொம்ப லைட்டா ஒரு டயர்ட்னஸ் தெரியும். ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஆளா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப அந்த இடத்துல யங்கா தெரிஞ்சிடக்கூடாதுன்ற எஃபர்ட் வரைக்கும் அங்க இன்ஃபேக்ட் பாடி லாங்குவேஜ்ல ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்கும் அவருக்கு. டெய்லி 12 hours ஒர்க் பண்ற ஒருத்தர் எந்த அளவு ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்கள அறியாம அவங்க கிட்ட ஒரு டயர்ட்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆனா நல்லா இருக்கும். இது மொத்தமும் சித்தார்த் சார் வந்து எனக்கு சித்தார்த் சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா எல்லாரும் இதை ஞாபகம் வச்சிருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.